அருமையான ஒளி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி ஒரு குட்டி கதையை பார்க்கலாம். ஒரு சமயம் பரமசிவனும் பார்வதியும் ஹரித்வாரை சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போது நூற்றுக்கணக்கானவங்க கங்கையில் ஸ்நானம் செய்கிறதும் பிறகு வீடு திரும்புறதுமா இருந்தாங்க. அவங்கள பார்த்ததும் பார்வதி பரமசிவனை பார்த்து, பிரபு, கங்கையில் ஸ்நானம் செஞ்சால் எல்லா பாவங்களும் போகும்னு சொல்லுவாங்களே, ஆனால் இவங்களுடைய பாவங்களோ கஷ்டங்களோ மறைஞ்சதா தெரியலேன்னு பார்வதி பரமசிவனை பார்த்து கேட்டா. இவங்க கங்கையில் ஸ்நானம் செஞ்சால் தானே இவங்களுடைய பாவங்கள் தொலைகிறதுக்கு, இவங்க எங்கே ஸ்நானம் செஞ்சாங்கன்னு பரமசிவன் கேட்டார். என்ன சுவாமி இப்படி சொல்கிறீங்க? இவங்க உடலும் உடையும் கூட இன்னும் காயலை, ஸ்நானம் செய்யலைன்னு சொல்கிறீங்களே. இவங்க ஸ்நானம் செய்யலை, கங்கை தண்ணியில் தங்களுடைய உடம்பை நினச்சிட்டு தான் வர்றாங்க. அதனால தான் இவங்களுடைய பாவங்கள் எல்லாம் போகலை. நாளைக்கு ஒரு வேடிக்கை பண்ணுறேன் பார், அப்போது நீயே புரிஞ்சுக்குவேன்னு சொன்னார். அன்னைக்கு இரவு நல்ல மழை பெய்யவே கங்கைக்கு செல்கிற பாதையில் ஒரே சேராக இருந்தது. வழியில் ஒரு பெரிய பள்ளம் வேற இருந்தது. அடுத்த நாள் காலையில் பரமசிவன் ஒரு வயோதிக அந்தனர் வேடம் அணிஞ்சு அந்த குழியில் விழுந்து கிடந்தார். மேலே ஏற முடியாதவர் போல் தவிச்சார். பார்வதி ஒரு இளம்பெண் வேடம் போட்டுட்டு குழிக்கு பக்கத்தில் உக்காந்துட்டாங்க. பார்வதி தேவி என்ன செய்யணுன்றத முன்கூட்டியே பரமசிவன் சொல்லி கொடுத்துருந்தார். ஐயோ, என் வயதான கணவர் குழியில் விழுந்து விட்டாரே, யாராவது கை கொடுத்து தூக்கி விட மாட்டீர்களான்னு பார்வதி கதறினான். கங்கையில் மூழ்கிட்டு பலர் வீடு திரும்பிகிட்டு இருந்தாங்க. ஆனால் கிழவரை தூக்கி விடணுன்ற எண்ணம் மட்டும் யாருக்கும் வரல. இந்த கிழவனை பற்றி எதுக்காக இந்த பெண் இப்படி வேதனைப்படுறா? கிழவன் சத்தா சாகட்டுமேன்னு பலர் நினச்சாங்க. இந்த பெண் நமக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு சிலர் நினச்சாங்க. கடைசியில் சிலர் கிழவரை தூக்கி விடுறதுக்கு முன் வந்தாங்க. ஆனால் பார்வதி அவங்கள பார்த்து, என் கணவர் ஒரு பாவமும் அறியாதவர், அதனால் பாவமற்றவர் தான் இவரை தொடலாம். பாவம் செஞ்சவங்க இவரை தொட்டால் உடனே சாம்பல் ஆயிடுவாங்கன்னு பார்வதி சொன்னான். அப்படின்னா நான் இவரை தொட லாய்க்கில்லை, நான் எத்தனையோ பாவங்கள் செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் அப்படியே போயிட்டாங்க. அன்னைக்கு முழுசும் அப்படியே நடந்துட்டு இருந்தது. ஒருத்தரும் அந்த அந்தனரை தூக்கி விடுறதுக்கு முன் வரல. கடைசியில் ஒரு இளைஞன் கங்கையில் ஸ்நானம் செஞ்சுட்டு அந்த பக்கமாக வந்துட்டு இருந்தான். அவனை பார்த்து பார்வதி, ஐயோ, என் வயதான கணவர் குழியில் விழுந்துட்டாரு, நீங்கள் கொஞ்சம் தூக்கி விட மாட்டீங்களான்னு கேட்டா. அதுக்கென்ன, தோ தூக்கி விட்றேன்னு சொல்லி அந்த இளைஞன் பக்கத்தில் போனான். ஐயா, இவரை தொடாதீங்க, நீங்கள் பாவமற்றவராக இருந்தால் தான் இவரை தொடலாம், இல்லாட்டி பஸ்மமாக போயிடுவீங்கன்னு சொன்னா பார்வதி. நான் பாவமற்றவன்றதில் என்ன சந்தேகம்? இப்போ தானே கங்கையில் ஸ்நானம் செஞ்சுட்டு என் பாவங்களை நீக்கிட்டு வரேன். அப்படி இருக்கும்போது நான் பஸ்மமாக மாட்டேன்னு சொல்லி அந்த இளைஞன் கிழவரை தூக்கி விட்டான். உடனே பரமசிவனும் பார்வதியும் அவனுக்கு தரிசனம் அளித்து அருள் புரிந்தனர். கங்கையில் நம்பிக்கையோடு ஸ்நானம் செய்தால்தான் பாவங்கள் விலகுன்றது இப்போ தெரிஞ்சிருக்குமேன்னு சொன்னார் பரமசிவன். நன்றி.